ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஒரு ஹாய். என் பேர் சரவணன். நான் பாஸ்ட் 1 இயராக ஃப்ரீலான்ஸ் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இது ஒன்றும் என்னோட இன்ட்ரடக்ஷன் கிடையாது, என்னோட பாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. ஸோ என்னோட பாஸ்ட் வீடியோலேயே நான் 7 days ஃபுல்லாக சேல்ஸ் பற்றி லேர்ன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதோடைய கண்டினியூஷன் தான், அதோட ப்ராக்ரஸ் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் ஆல்சோ அதே மாதிரி என்னோடய லாஸ்ட் வீடியோவில் சேல்ஸ் லேர்ன் பண்ண போகிறேன்னு மட்டும் தான் சொல்லியிருப்பேனே தவிர எதுக்காக லேர்ன் பண்ணுறேன் அப்படின்ற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ அதோட கிளாரிஃபிகேஷனும் ஷார்ட் அண்ட் ப்ரீஃபாக இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். அதுக்கடுத்து நம்ம வந்து சேல்ஸ் பற்றி நான் என்ன லேர்ன் பண்ணேன், அதோட ப்ராக்ரஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதான் இன்ட்ரோ. நல்லா இல்லைனா மன்னிச்சிக்கோங்க, நான் இப்போ தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ போக போக நான் பர்ஃபெக்டாக லேர்ன் பண்ணி எல்லாத்தையுமே கொண்டு வரேன். ஸோ இந்த கிளாரிஃபிகேஷனை நான் ஒரு சின்ன ஸ்டோரியோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வில் பி இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது ஸ்டார்ட் ஆகிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா December 26, 2024. அப்போ தான் நான் வந்து சில கோல்ஸ் வந்து செட் பண்ணி அதை ஜூலை 2025 வந்து ஜூலை 2025 நான் அந்த கோல்ஸை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்கடுத்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என்னால் ஆக்சுவலாக அதை கம்ப்ளீட் பண்ண முடியல. ஏன்னா நான் அந்த கோல்ஸில் நான் வந்து என்னென்ன எழுதியிருப்பேன் அப்படின்னா, ஒன் ஆஃப் த கோல்ஸ் நான் வந்து சொல்கிறேன். சோலோ ட்ரிப் கர்நாடகாவுக்கு வந்து தனியாக என்னோடய ஓன் எக்ஸ்பென்சஸில் நான் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதிலே எழுதியிருப்பேன். நான் வந்து என்னோடய மைண்ட் செட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீலான்ஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணப்போ நான் வந்து ஜூலைலேயே சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, நான் பண்ணாத ஒரே விஷயம் கர்நாடகா போகாதது மட்டும்தான். அது என்னோடய ஓன் எக்ஸ்பென்சஸில். ஸோ நான் பண்ணாத ஒரே விஷயம் அது ஒன்று மட்டும்தான். என்னோடய மைண்ட் செட் நான் வந்து என்ன சொல்கிறேன், நான் வந்து ஃபுல் ஸ்டாக் லேர்ன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். கிளைண்ட்ஸ்லாம் சும்மா டப்புன்னு வந்துடுவாங்க. நம்ம வந்து உடனே இமீடியட்டாக ஈஸியாக ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த ஏர்னிங்ஸில் நம்ம வந்து இந்த மாதிரி அந்த ட்ரிப் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ட்ரீம் வேர்ல்டில் தான் நான் இருந்தேன். அப்போ தான் எனக்கு வந்து ரியாலிட்டி அப்படின்ற ஒன்று வந்து ஹிட் ஆச்சு. கிளைண்ட்ஸ்லாம் ஒன்றும் நம்மளை வந்து தேடி வரப்போகிறதில்ல, நம்மளே போய் அவுட் ரீச் பண்ணாலும் யாரும் வந்து நம்மளுக்கு ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணவும் போகிறதில்ல. ஸோ அந்த ரியாலிட்டியை வந்து எனக்கு அக்செப்ட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் ஆச்சு. இப்போ நான் ஒருத்தருக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னும் போது அவங்க திடீர்னு ஹார்ஷாக பேசிட்டாங்க அப்படின்னா எனக்கு அதுவே ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆகிடும். நான் அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து ஒரு மாதிரி ப்ரோக்காகவே இருந்துருவேன். அந்த சிச்சுவேஷன்ஸ்லாம் எனக்கு வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. ஸோ இப்படியே வந்து ஒரு 6 months போச்சு. நான் கிட்டத்தட்ட 1 year நான் வந்து ஃப்ரீலான்சிங் பண்ணிகிட்ருக்கேன். பட் நான் ஃப்ரீலான்சிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு 6 months வரைக்குமே நான் ஒரு கிளைண்ட் கூட எடுக்கலை. பட் நான் என்னோடய ஃபஸ்ட் கிளைண்ட்டை எடுத்ததே வந்து January 17 அப்போ தான். அதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த ஹார்ஷ் மொமெண்ட்ஸ், அதாவது கிளைண்ட்ஸ் கிட்ட பேசுகிறப்ப அவங்க ஏதாவது நம்மக்கிட்ட ஹார்ஷாக பேசினாலோ இல்லை மாதிரி அப்ஜெக்ஷன்ஸ்லாம் நான் வந்து அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ அதை லேர்ன் பண்ணதுக்கப்புறம் தான் நான் வந்து ஓரளவுக்கு கிளைண்ட்ஸ் தான் எனக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. பட் இருந்தாலுமே நான் வந்து அந்த டைமில் எப்படி கோல்ட் அவுட் ரீச் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா, ஃபுல்லாக ஸ்கிரிப்டிங் தான். ஸ்கிரிப்டிங் மீன்ஸ் ChatGPTயில், Claudeல இதை மாதிரி நான் கான்வர்சேஷன்ஸ் வந்து அவங்கக்கிட்டே பில்ட் பண்ணி, அந்த ஏஐ கிட்ட பில்ட் பண்ணி அது மூலியமாக நான் வந்து அவுட் ரீச் பண்ணுவேன். அந்த டைமில் இன்கேஸ் அவங்க வந்து என்னோடய ஸ்கிரிப்டை தாண்டி இல்லாத ஒரு ஆன்சரை சொல்லிட்டாங்கன்னா அப்போ நான் கன்ஃபியூஸ் ஆகிடுவேன். ஸோ இது மாதிரி எனக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் இருந்தது. ஸோ அதனாலே நான் வந்து என்ன யோசித்தேன், ஓகே இப்போ நம்ம கிளைண்ட்ஸ் எடுத்துட்டோம், என்னோடய கோலையும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஈவன் தோ அது வந்து 1 year லேட்டராக இருந்தாலும் நான் என்னோடய கோலை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இந்த டைமில் நான் வந்து என்ன யோசித்தேன் அப்படின்னா, ஓகே இப்போ நம்ம ஏன் வந்து ஒரு பிரேக் விட்டுட்டு சேல்ஸ் வந்து லேர்ன் பண்ணக்கூடாது. ஏன்னா இவ்வளோ நாள் நான் சொன்ன மாதிரி ஸ்கிரிப்ட் தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸ்கிரிப்ட் மூலியமாக தான் நான் அவுட் ரீச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஒர்க் அவுட் ஆகாத ஐடியா தான். எனக்கு வந்து சேல்ஸை கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணணும். நான் ஒருத்தருக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ரீயாக பேசணும், எந்த ஒரு பயமும் இல்லாமல். அவங்க ஏதாவது இப்போ அப்ஜெக்ஷன்ஸ் வருதுன்னா அதையும் நம்ம வந்து கேர்ஃபுல்லாகவும் ஈஸியாகவும் நம்ம அதை வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இது எல்லாத்தையுமே நான் வந்து லேர்ன் பண்ணணும். ஸோ அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன யோசித்தேன் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக ஒரு பிரேக் விட்டு ஜஸ்ட் 7 days கம்ப்ளீட்டாக ஒரு பிரேக் விட்டு நான் வந்து சேல்ஸை லேர்ன் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணேன். ஸோ அதை தான் நான் வந்து என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் மென்ஷன் பண்ணி நான் வந்து லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்போ நான் லேர்னிங்கில் தான் இருக்கேன். எதையுமே நம்மளால் கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணி கம்ப்ளீட் பண்ண முடியாதுல்ல. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதில் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ எனக்கு இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்றத இப்போ நான் முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாக கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து வாட் இஸ் சேல்ஸ் அதை வந்து பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போ இது வரைக்கும் வீடியோ பார்க்குற எல்லாருமே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் உங்களால் முடிஞ்சால் ஒரு சப்போர்ட் லைக் கொடுத்துட்டு பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே கண்டினியூ பண்ணலாம். ஸோ வாட் இஸ் சேல்ஸ்? சேல்ஸ் அப்படின்றது ஒரு ப்ராசஸ் ஆஃப் ஒரு பர்சனுக்கோ ஒரு பிஸ்னஸ்க்கோ அவங்களோட சர்வீஸில் அவங்க பிளாட்ஃபார்மில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நம்மளால் அந்த
ப்ராப்ளம்க்கு ஒரு ரைட் சொல்யூஷன் கொடுக்க முடியும் அப்படின்றத அவங்களுக்கு வந்து நம்ம புரிய வைக்கணும். புரிய வச்சு அவங்கள அதை பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறது. பர்ச்சேஸ் பண்ணணுன்றது இல்லை, ஃபஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சிட்டாலே இது ஒரு கைண்ட் ஆஃப் சேல்ஸ் அப்படின்றது தான். ஈஸியாக சொல்லணும்னா சேல்ஸில் மொத்தம் 4 டைப்பாக நம்ம வந்து பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் த கிளைண்ட்ஸ் ப்ராப்ளம். கிளைண்ட்டோட ப்ராப்ளம் என்ன அப்படின்றதே ஃபஸ்ட் அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும். செகண்ட் வந்து ப்ரெசென்டிங் த ரைட் சொல்யூஷன். அவங்களோட ப்ராப்ளமை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம்க்கு ஃபஸ்ட் ப்ராப்பரான ஒரு சொல்யூஷன் நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு இந்த சொல்யூஷன் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கணும். அண்ட் தேர்ட், ஹேண்டலிங் அப்ஜெக்ஷன்ஸ். இதை புரிய வச்சதுக்கப்புறமுமே சில கிளைண்ட்ஸுக்கு வந்து அப்ஜெக்ஷன்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு அப்ஜெக்ஷன்ஸ் இருக்க தான் செய்யும். நான் ஏன் உன்னை ட்ரஸ்ட் பண்ணணும், நீ ஸ்கேம் பண்ணிட்டேனா, நீ ஒரு வேளை இது என்னோடய வேல்யூ ஃபார் மணிக்கு சூட்டபுளாக இல்லைனா, இதை மாதிரி மல்டிபிள் அப்ஜெக்ஷன்ஸ் இருக்க தான் செய்யும். அந்த அப்ஜெக்ஷன்ஸையும் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும். அண்ட் ஃபோர்த், கைடிங் தெம் டு அ டிசிஷன். இந்த அப்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் தாண்டினதுக்கப்புறம் அவங்கள கரெக்டான ஒரு டிசிஷனை எடுக்க வைக்கணும். ஸோ இதுதான் வந்து 4 டைப் ஆஃப் சேல்ஸ் ஈஸியாக சொல்லணும்னா. அண்ட் ஆல்சோ இப்போ நான் வந்து சேல்ஸ் மட்டும் நம்மளுக்கு லேர்ன் பண்ணுறது இம்பார்ட்டண்ட் இல்லை. சேல்ஸ் நம்மளோட ஃபீல்டில் நம்மளோட ஒர்க்கில் எப்படி அது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றது இங்கே மெயின். ஸோ இப்போ நான் வந்து மல்டிபிள் ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து HubSpotன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டில் சேல்ஸ் வந்து டீச் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ இப்போ மோஸ்ட்டாக நான் யூடியூப்பில் தான் நிறையா லேர்ன் பண்ணேன். இப்போ அலெக்ஸ் ஹர்மோசி, ஜார்டன் பெல்ஃபோர்ட், இவங்கள மாதிரி சில பர்சன்ஸ், இந்த மாதிரி சில சேல்ஸ் பீப்புளோடைய இன்டர்வியூஸ், அவங்க சொல்லிக் கொடுத்த பிளேலிஸ்ட் இது எல்லாத்தையுமே நான் லேர்ன் பண்ணேன். இன்னும் மல்டிபிள் ரிசோர்ஸஸ் நான் வந்து பார்த்து லேர்ன் பண்ணேன். ஏன்னா எனக்கு மல்டிபிள் பர்ஸ்பெக்டிவ்ஸ் வரணும். இப்போ நான் சேல்ஸுக்கு வந்து நான் இந்த மாதிரி அலெக்ஸ் ஹர்மோசியா, ஜார்டன் பெல்ஃபோர்ட் இவங்களை பார்த்து லேர்ன் பண்ணேன். அண்ட் ஆல்சோ எனக்கு வந்து அதை எப்படி நான் என்னோடய ஃபீல்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றத கற்றுக்கிறதுக்கு நான் சில யூடியூப் வீடியோஸ் நான் வந்து பார்த்தேன். ஸோ ஒரு விஷயத்தை நம்ம மல்டிபிள் பர்ஸ்பெக்டிவில் லேர்ன் பண்ணுறப்ப நம்மளுக்கு இன்னும் கிளியர் ஐடியாவும் ஒரு பேசிக் ஐடியாவும் ஈஸியாக நம்மளுக்கு வந்து வந்துடும். ஸோ அந்த விஷயத்தை தான் இங்கே நானும் வந்து லேர்ன் பண்ணேன். ஸோ இப்போ ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் சேல்ஸ் அப்படின்றது எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ ஒரு லெட்ஸே ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனர் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒன்றும் நம்மளோட கோடை பர்ச்சேஸ் பண்ண போகிறதில்ல. அவங்களுக்கு தேவையானது நம்மளோட வெப்சைட்டும் கிடையாது. அவங்களுக்கு மெயினாக தேவையானது அவங்களுடைய க்ரெடிபிலிட்டி. அதே மாதிரி அவங்களுக்கு இந்த வெப்சைட்டால் கன்வர்ஷன்ஸ் உண்மையிலே கொண்டு வர முடியுமா, அண்ட் ஆல்சோ அந்த வெப்சைட்டால் அவங்களால ட்ரஸ்ட் பில்ட் பண்ண முடியுமா, இந்த மாதிரி சில மெயின் விஷயத்தை தான் அவங்க வந்து இங்கே ஹை ப்ரையாரிட்டியாக பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ நம்ம செல் பண்ண போகிறது வெப்சைட் மட்டும் இல்லை, இட்ஸ் மீன்ஸ் வெப்சைட் மூலிமா அவங்களுக்கு வரப்போகிற கன்வர்ஷன்ஸ் அண்ட் லீட்ஸ். இதை தான் நம்ம வந்து இங்கே மெயினாக வந்து சேல் பண்ண போகிறோம். அதாவது ஒரு கிளைண்ட்டுக்கு நான் இது சொன்னது வந்து ரெஸ்டாரண்ட் ஓனருக்கு மட்டும்தான். இது மேபி ஒரு ஸ்டார்ட் அப்காக இருக்கலாம், ஆர் இல்லை கிளினிக்காக இருக்கலாம். இது மாதிரி மல்டிபிள் ஃபீல்டு இருக்குது. ஈவன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக இருக்கலாம். ஒரு ஃபீல்டுக்குமே ஒரு விதமாக வந்து வெப்சைட் அப்படின்றது டிஃபர் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து ஃபுல் ஸ்டாக் ஆர் வெப் டெவலப்மெண்ட் அப்படின்றது சேல்ஸில் வந்து டிஃபர் ஆகுது. ஓகே, இப்போ சேல்ஸ்னால் என்னென்னு பார்த்தாச்சு. அதே மாதிரி சேல்ஸ் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அதாவது வெப் டெவலப்மெண்ட்டில் எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்றத பார்த்தாச்சு. இப்போ இதோட மல்டிபிள் டைப்ஸ் வந்து பார்ப்போம். அதுவும் நம்மளுடைய ஃபீல்டுக்கு ரெலவெண்ட்டாக இருக்க மாதிரி. எப்படின்னா கோல்டு இமெயில்ஸ், கோல்டு டிஎம்ஸ், கோல்டு கால்ஸ் அண்ட் வாட்ஸ்அப் அவுட்ரீச், லிங்க்டின் அவுட்ரீச். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டைப்ஸ் வந்து இருக்குது. இப்போ வந்து நம்ம சேல்ஸ்னால் என்ன அண்ட் சேல்ஸ் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்றத பார்த்தாச்சு. அண்ட் ஆல்சோ அதோட டைப்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு. இப்போ இதோடைய ப்ராசஸ் என்ன அப்படின்றத நான் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாக சொல்ல பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து லீடை கண்டுபிடிக்கிறது, ஃபைண்ட் த லீட். அது ஐடென்டிஃபை அ பிஸ்னஸ் தட் மே நீட் யுவர் ஹெல்ப். இதுக்கு நிறையா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் வந்து கூகுள் மேப் யூஸ் பண்ணலாம், Apollo.ioன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அண்ட் ஆல்சோ அதில் வந்து நீங்கள் ஸ்க்ராப் பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த மாதிரி மல்டிபிள் ரிசோர்ஸஸ் வந்து இருக்குது நீங்கள் வந்து கிளைண்ட்ஸை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு. செகண்ட் வந்து ரீச் அவுட். நீங்கள் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கோல்டு கால் பண்ணலாம், டிஎம் பண்ணலாம், ஆர் நீங்கள் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். இந்த மாதிரி சில டெக்னிக்ஸ் மூலிமா நீங்கள் அவங்களுக்கு ரீச் அவுட் பண்ணலாம். அண்ட் தேர்ட் வந்து ஸ்டார்ட் த கான்வர்சேஷன். அவங்கள வந்து ரெஸ்பாண்ட் பண்ண வைக்கிறது. நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அஃப்கோர்ஸ் அவங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து கால் அட்டன் பண்ணி நீங்கள் அந்த ரெஸ்பான்ஸ் வந்து சீக்கிரமாக கிடச்சிரும். இப்போ நீங்கள் டிஎம் பண்ணுறீங்க இல்லை வாட்ஸ்அப் பண்ணுறீங்க, இந்த மாதிரி டெக்னிக்கில் அவங்களோட ரெஸ்பான்ஸ் அப்படின்றது சம்டைம்ஸ் வந்து டைம் எடுக்கும். ஸோ அதனால் நான் எப்பயுமே வந்து கோல்டு காலை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நானும் அதை தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் ட்ரை பண்ணுவேன். அண்ட் 4 வந்து ஐடென்டிஃபை த ப்ராப்ளம். அவங்களோட ப்ராப்ளம் என்னன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றதையும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அண்ட் 5th வந்து ப்ரெசென்ட் த சொல்யூஷன்.
உங்களோட வெப்சைட் வந்து அவங்களோட ப்ராப்ளம்க்கு எப்படி சொல்யூஷன் கொடுக்குது அப்படின்றத நீங்கள் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். 6, கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன்ஸை ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக அது வந்து ப்ரைஸ்னால வரலாம், ட்ரஸ்ட்னால வரலாம், டைம்னால வரலாம், நீட்னால வரலாம், இல்லை அர்ஜென்சி, இதை மாதிரி சில மல்டிபிள் கைண்ட் ஆஃப் அப்ஜெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஆர் ஆல்சோ எனக்கு சில டைம் மோஸ்ட்டாக வந்தது வந்து என்னென்னு பார்த்தா, நான் என்னோடய பார்ட்னர்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்ற சில அப்ஜெக்ஷன்ஸ், என்னோடய ஒய்ஃப் கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்ற சில அப்ஜெக்ஷன்ஸ், இது மாதிரியும் வந்துட்டுருக்கு. இது எல்லாத்தையுமே நீங்கள் ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து க்ளோஸ் த டீலை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ரைஸை பர்ஃபெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். அண்ட் டைம் லைன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ டொமைன் நேம் என்ன, என்னோடய ஃபீல்டில் சொல்கிறேன், டொமைன் நேம் என்ன, உங்களோட ஹோஸ்டிங் பிளாட்ஃபார்ம் என்ன வேணும், அதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க, அண்ட் அது மாதிரி இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து அவங்ககிட்ட முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணால் தான். ஏன்னா அந்த விஷயத்துக்குலாம் இப்போ டொமைனுக்கும் ஹோஸ்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கும் வந்து அவங்க தான் வந்து பே பண்ணணும். ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் முன்னாடி அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் அந்த கிளைண்ட் வந்து க்ளோஸ் பண்ண முடியும். ஏன்னா லாஸ்ட் டைமில் போய்ட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா இவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து பயந்துருவாங்க. ஆர் இல்லை நீங்கள் ஸ்கேம் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டிப்பாக ஒரு இஷ்யூ வந்து க்ரியேட் ஆகும் லாஸ்ட் டைம் நீங்கள் இதை சொல்கிறப்ப. ஸோ ப்ரிகாஷனரியாக முன்னாடியே நீங்கள் இது எல்லாத்தையுமே அவங்ககிட்ட பர்ஃபெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா அங்கே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் ஈஸியாக அந்த கிளைண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். அண்ட் லாஸ்ட்டு தான் வந்து டெலிவரி நீங்கள் கொடுக்குற டைம்லைனில் நீங்கள் கரெக்டாக ப்ராடக்ட்டை, அதாவது உங்கள் வெப்சைட்டை டெலிவரி பண்ணிட்டீங்க, உங்கள் வெப்சைட்டை நீங்கள் ஹோஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ட்ரஸ்ட் அப்படின்றது ஈஸியாக பில்ட் ஆகும். ஸோ அதே தான் நான் என்னோடய ப்ரீவியஸ் கிளைண்ட்ஸ்க்கு நான் பண்ணியிருக்கேன். நான் சொன்ன மாதிரி சொன்ன டைமில் நான் வந்து பர்ஃபெக்டாக கிளைண்ட்ஸ்க்கு வந்து அவங்களோட வெப்சைட்ஸை நான் ஹோஸ்ட் பண்ணி கொடுத்ததுனாலே எனக்கு வந்து அந்த ட்ரஸ்ட் வந்து ஈஸியாக பில்ட் ஆகிருக்கு. அண்ட் அது மூலிமா அவங்களும் எனக்கு வந்து இது ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த 8 ஸ்டெப்ஸ் இன் வெப் டெவலப்மெண்ட் யூஸிங் சேல்ஸ். ஸோ இப்போ நான் மல்டிபிள் ரிசோர்ஸஸில் லேர்ன் பண்ணப்போ எனக்கு இந்த விஷயத்தில் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றது என்னென்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் அப்ஜெக்ஷன்ஸை பார்த்து பயப்படக்கூடாது. அண்ட் ஆல்சோ ஒரு நாளைக்கு நீங்கள் இவ்வளோ கால்ஸ் தான் பண்ணணும் அப்படின்ற லிமிட்டேஷன்ஸ் வந்து நீங்கள் வைக்கக்கூடாது. நீங்கள் மல்டிபிள் கால்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். எவ்வளோ கால்ஸ் பண்ணாலுமே மெயின் விஷயம் என்னென்னா, நீங்கள் மீட்டிங்கை புக் பண்ணணும். அவங்கள முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு மீட்டிங்க்கு புக் பண்ண வச்சாதான் அது ஒரு குவாலிஃபை லீடாக நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும். நீங்கள் மீட்டிங்கே புக் பண்ணாமல் நான் அப்புறமா கால் பண்ணுறேன், நீங்கள் நாளைக்கு கால் பண்ணுங்கள், இன்றைக்கி கால் பண்ணுங்கள், இன்னைக்கு ஈவினிங் கால் பண்ணுங்கள் அப்படின்னு ஏதாவது உங்களை வந்து அவங்க அப்ஜெக்ஷன் பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி தள்ளி போச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை ஒரு குவாலிஃபை லீடாக கன்சிடர் பண்ணக்கூடாது. மீட்டிங் ஃபிக்ஸ் ஆகி அது மூலிமா அவங்க வந்து உங்களுக்கு கிளைண்ட் வந்து க்ளோஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து அவங்கள ஒரு லீடாக கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. ஸோ இது ஒன்று இருக்குது. அண்ட் ஆல்சோ ஸ்கிரிப்ட், நான் முன்னாடி பண்ண அதே விஷயம், ஸ்கிரிப்ட் வந்து யூஸ் பண்ணவே கூடாது. ஸ்கிரிப்ட் இருக்கலாம், நீங்கள் மல்டிபிள் பெர்ஸ்பெக்டிவில் கிளைண்ட்ஸ்லாம் எப்படி ஆன்சர் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கலாம். பட் அதையே நீங்கள் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது கண்டிப்பாக. ஏன்னா நான் ஃபேஸ் பண்ண ஒன் ஆஃப் த ப்ராப்ளம் என்னென்னா, நான் ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன், நான் ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணி ஆல்ரெடி ஒன்று வச்சுருக்கேன். பட் அவங்க அதுக்கு ரெலவெண்ட்டாக சொல்லாமல் அதுக்கு ஆப்போசிட்டாக ஏதாவது ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க, இல்லை ஆப்போசிட்டாக ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைமில் நம்ம பிளாங்க் ஆகிடும். ஏன்னா நம்ம அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி இருக்க மாட்டோம். ஸோ அதனால தான் நான் வந்து ஸ்கிரிப்டை டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க அப்படின்றேன். ஸோ இதுதான் இந்த வீக்கில் நான் மோஸ்ட்டாக லேர்ன் பண்ணது. அண்ட் இதோட ரிசோர்ஸஸ் உங்களுக்கு எதாவது வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணி விடுறேன். என்கிட்ட இது மாதிரி மல்டிபிள் ரிசோர்ஸஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஒரு மெயின் திங் என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து 6 டேஸில் இவ்வளோ ரிசோர்ஸஸை கம்ப்ளீட் பண்ணி இவ்வளோ லேர்ன் பண்ணன்றதை தாண்டி என்னால் அதை பண்ண முடிஞ்சதுக்கு ஒரே ரீசன், நான் ஒரு ஒர்க்கிங் ப்ரோட்டோடைப் க்ரியேட் பண்ணதுனால மட்டும்தான். எப்படின்னா, ஸோ இதுக்கு முன்னாடி நான் எலான் மஸ்க் கூட ஒரு வீடியோ பார்த்துருக்கேன். அந்த வீடியோவில் அவருமே என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நீங்கள் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ஒரு பிஸ்னஸோ ஒன்று லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுக்கான ஒரு ஒர்க்கிங் ப்ரோட்டோடைப்பை க்ரியேட் பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ அதை பார்த்துட்டு தான் நான் வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னாலும், இல்லை நான் ஒரு நான் ஒன்று புதுசாக லேர்ன் பண்ணுறேன் அப்படின்னாலும், என்ன ஒரு விஷயம் நான் புதுசாகவோ இல்லை ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னாலும் நான் வந்து ஃபஸ்ட் அதுக்கான ஒரு ப்ரோட்டோடைப்பை க்ரியேட் பண்ணுவேன். அந்த ப்ரோட்டோடைப் படி தான் நான் வந்து கம்ப்ளீட்டாக ஒர்க்கும் பண்ணுவேன். இப்போ நான் வந்து எப்படி இந்த பாஸ்ட் 6 டேஸ்க்குள்ளே நான் எப்படி ஒர்க் பண்ணேன் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக 12 ஹவர்ஸ் நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன். ஒரு நாளைக்கு கம்ப்ளீட்டாக 12 ஹவர்ஸ் ஃபுல்லாக நான் லேர்ன் பண்ணுவேன். ஈவன் தான் அதை நான் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியலனாலும் நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த எஜ்ஜுக்கு நான் வந்து என்னை புஷ் பண்ணுவேன். நான் இப்போ என்னோடய ப்ரீவியஸ் டேஸ் ரெக்கார்ட்ஸ் நான் வந்து இப்போ ஷோ பண்ணுறேன். நான் வந்து ஃபாரஸ்ட்னு ஒரு ஆப் யூஸ் பண்ணுறேன். அந்த ஃபாரஸ்ட்ன்ற ஆப்பில் தான் நான் வந்து இவ்வளோ நேரம் நான் லேர்ன் பண்ணுறேன் அப்படின்றத நான் அதில் ரெக்கார்ட் பண்ணுவேன், டைம் வந்து ரெக்கார்ட் பண்ணுவேன். ஸோ அது எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நம்ம இவ்வளோ நேரம் இன்றைக்கி லேர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்குறதுக்கு. ஸோ அதை நான் வந்து யூஸ் பண்ணுவேன். நீங்களும் அது வேணால் யூஸ் பண்ணலாம், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ 12 ஹவர்ஸ் நான் ஒரு நாளைக்கு லேர்ன் பண்ணணும் அப்படின்னு என்னை புஷ் பண்ணுறப்ப தான் என்னால் வந்து அட்லீஸ்ட் ஒரு 11 ஹவர்ஸ் இல்லை 11.5 ஹவர்ஸ் அந்த மாதிரி என்னால் வந்து போக முடியும், அந்த எக்ஸ்டெண்டுக்கு என்னால் போக முடியும். ஸோ அதனால தான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன், ஒரு ப்ரோட்டோடைப்பை க்ரியேட் பண்ணி அதுபடி நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றதையும் நீங்கள் எழுதி வைங்க. நான் வந்து இப்போது மோஸ்ட்டாக என்னோடய டைரி இது, நான் வந்து எல்லாத்துலேயுமே மோஸ்ட்டாக ஒரு நாள் முடிகிறப்ப அன்றைக்கி நைட்டு வந்து நான் எல்லாத்தையுமே எழுதி வச்சுருப்பேன். எனக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
அண்ட் ஆல்சோ அடுத்த நாள் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற சில மெயின் கோல்ஸாக இல்லை எனக்கு எதாவது மீட்டிங் இருக்குது அப்படின்னா அது மாதிரி சில இம்பார்ட்டன்ட் விஷயத்தையும் நான் வந்து டைரியில் எழுதுவேன். ஆல்சோ நான் வந்து நோஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி ப்ரொடக்டிவ் ஆப்ஸில் நான் வந்து இது மாதிரி மென்ஷன் பண்ணுறப்ப நான் மோஸ்ட்டாக எந்த விஷயத்தையும் நான் மறக்க மாட்டேன். என்ன இன்னும் ப்ரொடக்டிவாகவும் வச்சுருக்கு. ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி விஷயத்தில் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோவில் நான் மோஸ்ட்டாக நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கேன். சேல்ஸ்னால் என்ன, அது எப்படி ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டோட டிஃபர் ஆகுது, அதோட ப்ராசஸ் என்ன, அதோட டைப்ஸ் என்ன, இது மாதிரி சில இம்பார்ட்டன்ட் விஷயத்தை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணலாம். நான் அதெல்லாம் பார்த்து நான் லேர்ன் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நான் அட்ரஸ் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ என்னோடய ப்ரீவியஸ் ஸ்டோரியை நான் சொல்லியிருப்பேன். நல்லா இருந்ததுன்னா ஓகே, நல்லா இல்லைனா மன்னிச்சுவாங்க. ஸோ இது ஆக்சுவலாக நான் இதில் எதுவும் மறைக்கலை. நான் இதுதான் என்னோடய ப்ரீவியஸ் 1.5 years ஃபுல்லாக நடந்தது. இதுதான் நான் அதை தான் நான் வந்து கம்ப்ளீட்டாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் மறைக்க எனக்கு எதுவுமே இல்லை. நான் அதை கம்ப்ளீட்டாக தான் நான் அதை அப்படியே தான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி அண்ட் பெல் பட்டனை ஆனில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு மேலே நான் வீடியோஸ் ரெகுலராக அப்லோடும் பண்ணுவேன். அண்ட் உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்டாக் ரிலேட்டடாக, வெப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக, ஃப்ரீலான்சிங் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு ஏஜென்சி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப எங்கேஜிங்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இப்போ நான் இந்த வீக் ஃபுல்லாக லேர்ன் பண்ணதோட ப்ராக்ரஸ் என்ன அப்படின்றத சொல்கிறேன். அப்படின்னா நான் எப்படி கிளைண்ட்ஸ்க்கு அவுட்ரீச் பண்ணேன், அவங்களோட ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்றத முடிஞ்ச அளவுக்கு நான் ஷேர் பண்ண பார்க்குறேன். அண்ட் ஆல்சோ எத்தனை லீட்ஸ் எனக்கு வந்திருக்காங்க, எத்தனை கிளைண்ட்ஸ் என்னால் க்ளோஸ் பண்ண முடிஞ்சுது அப்படின்றதே நான் முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஸோ இதுதான் இந்த வீடியோ. எனக்கு இது எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணணும்னு தோணுச்சு. அண்டு என்னோடய ப்ராக்ரஸை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோவில் கொஞ்சம் கம்ப்ளீட்டாக ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாருமே பார்க்குறேன். பாய்.